ஹாய் மக்களே, நான் உங்கள் நவீன் ராம் எக்ஸ்பிரஸ் ராம்குமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் பாகம் 2. இது பாகம் 3. ஐயா வைகுண்டர் கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பு. அற்புதமான ஒரு கோவிலுங்க. நம்ம சேனலில் நவீன் ராம் எக்ஸ்பிரஸ் சேனல்னாலே அற்புதமான அழகான கோவில்களை பற்றியும், அதுக்கப்புறம் பழைய பொக்கிஷங்கள், அப்புறம் அழகான மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு சில இடங்கள், மக்கள் தெரிஞ்சிக்காத ஒரு சில வில்லேஜில் இருக்கிற அற்புதமான பழமையான இடங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், உள்ள போய் பாருங்கள். அது போக இது பாகம் 3 நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் போக போக இதனோட வரலாறு, அதாவது இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பில் ஐயா எப்படி அங்கே வாழ்ந்தாங்க, எங்கே அவதரித்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க. நம்ம தென் மாவட்டத்தில் தான் ஐயா வந்து திருச்செந்தூரில் அவதரித்து கன்னியாகுமரியில் சுவாமி தோப்பில் வந்து மக்களுக்காக நிறையா நல்ல விஷயங்களை பண்ணிவிட்டு மறைஞ்சிட்டாங்க. அதைத்தான் நான் வந்து அடுத்த வரலாறாக போட போகிறேன். அதாவது எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னா ஐயா வைகுண்டர் தான். எங்களுக்காக இந்த தென் மாவட்டங்களில் உள்ள மக்களுக்காக அவதரித்து அவங்களோட கஷ்டங்கள்லாம் போக்கிட்டு இப்படித்தான் வாழணும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். ஒரு சாதாரண ஒரு மனிதன் போல வந்து தெய்வமாய் வாழ்ந்து மக்களுக்கு நிறையா வழிமுறைகளை இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு மறைந்த ஐயா வைகுண்டர். இந்த கோவிலில் நிறைய வித்தியாசமாக இருக்கும். மற்ற கோவில்கள் காட்டிலும் ஒரு வித்தியாசமான வழிபாடு. அங்கே இருக்கிற வர்ற மக்கள்லாம் பாருங்கள், ஏதோ ஒரு போன ஜென்மத்தில் எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குதுங்களா. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. மற்ற கோவிலில் சாமி கும்பிட போகிறோம், அங்கே இல்லாத ஒரு வித்தியாசம் இங்கே இருக்குது. வர்றவங்களுக்கெல்லாம் எந்நேரமும் அன்னதானம், எந்நேரமும் சாப்பாடு, அதே மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா இருப்பாங்க. பொரி, வாழைப்பழம். அந்த கோவிலில் வர்ற மக்களுக்கு வரிசைப்படுத்தி வரிசை நிற்க வச்சு அவங்களுக்கு சமமாக எல்லாத்துக்கும் பங்கிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு விழா காலத்தில் போனோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டிய வேலையே இருக்காது. அங்கே எந்த நேரமும் அன்னதானம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கோவில், தலைமைப்பதி. இன்னும் இதை சுற்றி சுற்றி அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பதிகள் இருக்குது. சரி மக்களே, அடுத்து வந்து பாகம் 4ல் வரலாறை பற்றி போடுறேன். நன்றி, வணக்கம்.